ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ உங்களோட வேலெட்டை ஓப்பன் பண்ணி அந்த இன்வைட்டில் இந்த மாதிரி கோடு இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னல் வேலெட் ஓப்பன் பண்ணலாம். மேலே வேலெட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். க்ரியேட் வேலெட் கொடுங்க. தென் க்ரியேட் கொடுங்க. இப்போ இந்த ரைட்டிங்ஸை டச் பண்ணிட்டீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, 12 வேர்ட்ஸு நம்ம சேஃபாக எழுதி வைக்கணும். அது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கக்கூடாது. ஜென்ரேட் நியூமனிக் ஃப்ரேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் வந்து 12 வேர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு கரெக்டாக அது எத்தனாவது, 4வது, 5வதுன்னு கேட்கும் இல்லையா, ட்ரஸ்ட் வேலெட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வேலெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட இன்வைட் கோடை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கீழே இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் இன்விடேஷன் கோடு இருக்கு இல்லையா, இதில் உங்கள் கோடை போடணும். ஓகே, நான் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிறேன். இன்னொரு வேலெட் கோடு போடுறேன். இப்போ இந்த வேலெட்டுக்கு 900 கிடச்சிருக்கும். இந்த காப்பி பண்ணி போட்டேன் இல்லையா, அந்த வேலெட்டுக்கு இன்னொரு 3000 செட் ஆஃப் காயின் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ மல்டிபிள் வேலெட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எப்போ நம்மளுக்கு வந்து லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இப்போதைக்கு நீங்கள் எதுவும் போட சொன்னால் போட வேணாம். ஓகேவா, நம்ம இது எதுவும் ட்ரை பண்ணலை. இது ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.